சித்ரா பௌர்ணமி கூடல் மாநகர் என்று போற்றப்படும் மதுரையில் சித்ரா பௌர்ணமி உற்சவம் என்றால் மதுரை நகரே அதிரும். மதுரையின் ராணியான மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் பட்டாபிஷேகம், திருத்தேர், திருக்கல்யாண உற்சவம் வெகு கோலாகலமாக நடக்கும். எங்கள் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் என்று அவ்வூர் பெண்கள் கர்வமாய் தலையை நிமிர்த்தி பெருமை அடித்துக் கொள்வார்கள். முன்பு மீனாட்சி அம்மன் கோயில் உற்சவம் மாசி மாதம் நடந்து வந்துள்ளது. மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் 2 பெரிய தேர்களை கோயிலுக்கு செய்து சமர்ப்பித்தார். மாசி மாதம் விவசாயிகளுக்கு அறுவடை வேலைகள் இருப்பதால் அவர்களால் தேர் இழுக்க வர முடியவில்லை. அப்போது மன்னர் திருமாலிருஞ்சோலை அழகர் கோயிலில் சித்திரை உற்சவம் வழக்கமாக நடப்பதை அறிந்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலிலும் அழகர் கோயிலிலும் ஒரே மாதத்தில் தொடர்ந்து உற்சவம் நடந்தால் நல்லது என்று எண்ணினார். விவசாயிகள் சித்திரை மாதத்தில் சிறிது ஓய்வாக இருப்பார்கள். மேலும் சைவ வைணவ ஒற்றுமையும் இதனால் ஓங்கும் என்று மக்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் என்று எண்ணினார். ஆனால் நடைமுறையில் தனது சகோதரி மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணத்திற்கு கள்ளழகர் வருவதாயும் திருமணம் முடிந்துவிட்டதை அறிந்து கோபித்து கொண்டு திரும்பி சென்று விடுவதாயும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அழகர் தனது கோயிலில் இருந்து கிளம்பி வரும்போதே ஜனங்கள் எதிர்கொண்டு அவருக்கு பல உபச்சாரங்கள் செய்து மகிழ்வார்கள். அதனை எதிர் சேர்வை என்று குறிப்பிடுவர். மறுநாள் காலை தனது தங்க குதிரை வாகனத்தில் கள்ளர் கோலத்தில் வைகை ஆற்றில் இறங்குவார். மக்கள் வெள்ளத்தில் அழகர் நீந்தி வருவது போல தோன்றும். மதுரை அருகே இருக்கும் கிராமங்களில் இருந்து மக்கள் தங்கள் பெண் பிள்ளைகளுடன் மாட்டு வண்டியில் வந்து மிக்க பக்தியுடன் தங்கள் குலதெய்வமான அழகரை வழிபடுவார்கள். தங்கள் குழந்தைகளின் தலைமுடிகளை காணிக்கையாக கொடுத்து, பெருமானே அழகா, எங்கள் குலதெய்வமே, நாங்கள் உங்களின் சொத்து என்று சொல்லி கண்ணீர் வழிய நிற்பார்கள். பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டியனின் படை வீரர்கள் கள்ளர் எனப்படுபவர்கள். அவர்கள் திருமலை நாயகர் மன்னனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் தொந்தரவு செய்தார்கள். எனவே திருமலை நாயகர் மன்னர் அவர்களை சமாதானப்படுத்த அழகர் ஆற்றில் இறங்கும்போது, உங்கள் குலவழக்கப்படி குத்தி ஈட்டி என்ற ஆயுதங்களுடனும் உங்களை போன்று தலை கொண்டை போட்டுக்கொண்டு கள்ளழகர் என்ற பெயரில் ஆற்றில் இறங்குவார் என்று கூறினார். இப்போதும் கள்ளர்கள் தங்கள் பீச்சாங்குழல் தண்ணீரை பெருமாளின் மேல் அடித்து இந்த உற்சவத்தை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள்.